ஆம்ஸ்டாங் கொலையாளிகளை ஒருங்கிணைக்கும் வேலையில் ஈடுபட்டதாக தேடப்படும் பெண் தாதா அஞ்சலை பாஜகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். யார் இந்த அஞ்சலை? கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். நாங்கள் தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொன்றோம் என்று ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம், திருமலை, செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள், கோகுல், விக்னேஷ், சிவசக்தி ஆகிய 11 நபர்கள் சரணடைந்தனர். இவர்களை காவலில் எடுத்து விசாரித்த போது திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அதிமுக வழக்கறிஞர் மலர்கொடி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகி ஹரிஹரன், சதீஷ் என மேலும் 3 காவல்துறை கைது செய்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் அரசியல் கட்சியில் தொடர்புடையவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் பாஜக நிர்வாகி புளியந்தோப்பு அஞ்சலையை விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர காவல்துறை முயற்சி செய்து வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்களை காவலில் எடுத்து விசாரித்த போது பலரும் அஞ்சலியை நோக்கியே கைகளை நீட்டியுள்ளனர். அதிமுகவின் மலர்கொடி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஹரிஹரன் ஆகியோர் கைதுக்கு பிறகே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். ஆனால் அஞ்சலியை கைது செய்வதற்கு முன்பே வடசென்னை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறது பாஜக. ஏற்கனவே கொல்லப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷின் காதலியாகவும் இருந்து பின்னர் திருமணமும் செய்து கொண்டவர்தான் இந்த அஞ்சலை. வடசென்னையில் கஞ்சா விற்பனை தாதாவாக வலம் வரும் அஞ்சலை மீது 11 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கந்துவட்டி வழக்கில் சிறையில் இருந்த அஞ்சலை குண்டர் தடுப்பு சட்டத்திலும் கைதானவர். இந்த அஞ்சலைதான் பாஜகவில் இணைந்தார். உடனே தமிழ்நாடு பாஜகவின் வடசென்னை மாவட்ட மகளிர் அணி தலைவி பொறுப்பு வழங்கப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய கொலையாளிகளை ஒருங்கிணைத்த அஞ்சலை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கியதை காவல்துறை கண்டுபிடித்துள்ளது. இதனால் அஞ்சலையை காவல்துறை வலைவீசி தேடுவதால் தமிழ்நாடு ஆந்திரா எல்லையோர கிராமங்களில் பதுங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அஞ்சலை பதுங்கியிருக்கும் இடத்தை அறிய அவரது மருமகன் புரட்சி சந்திரனை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.